நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகத்துல ஒருத்தரை சந்திச்சு பேசுறது முதல் படினா, அந்த உரையாடல ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்பா மாத்துறது ஒரு கலை. அந்த கலைக்கு பேர் தான் ஃபாலோ அப். இன்னைக்கு இந்த ஃபாலோ அப்பை வெறும் டெக்னிக்கா பார்க்காம, ஒரு முழுமையான சிஸ்டமா, உறவுகளை கட்டி எழுப்புற ஒரு தத்துவமா எப்படி மாத்துறதுன்னு ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இதுக்காக நீங்க அனுப்புன தகவல்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியோட அந்த 12 படி ஃபாலோ அப் சிஸ்டம், அப்புறம் தி நெட்வொர்க்கர், எரிக் வோரே போன்ற நிபுணர்களோட ஆலோசனைகள், முமோலான்ஸோட புள்ளி விவரங்கள்னு பல கோணங்கள்ல இருந்து தகவல்களை தொகுத்திருக்கோம். கரெக்ட். நம்ம நோக்கம் இந்த தகவல்கள் எல்லாம் வரிசையா படிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா இதிலிருந்து சாராம்சத்தை பிழிஞ்சு வெறும் டெக்னிக்குகளை தாண்டி ஃபாலோ அப் பண்றதுக்கான ஒரு வெற்றிகரமான மனநிலையை எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு கொடுக்கறது தான். சரி, இதை விரிவா அலசலாமா? கண்டிப்பா. முதல்ல அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியோட ஆதாரம் ஒண்ணு ஃபாலோ அப்ப ஒரு நங்கூரம்னு சொல்லுது. அந்த வார்த்தை பிரயோகமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது ஒரு மிக அருமையான உருவகம் நிஜமாவே. ஏன்னா ஒரு கப்பலை கரையில நிறுத்தி வைக்கிறது நங்கூரம் தான் இல்லையா? அது மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல முதல் சந்திப்புல இருந்து சேல்ஸ முடிக்கிறது, அப்புறம் புதிய மெம்பரை வழி நடத்துறதுன்னு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு நிலையா வைக்கிறது இந்த ஃபாலோ அப் தான். அப்போ இது வெறும் சார் மீட்டிங் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிற ஒரு ரிமைண்டர் கால் இல்ல. இல்லவே இல்ல. அதுக்கும் மேல இது ஒருத்தரோட மனநிலை, அவங்களோட உணர்ச்சிகள், தேவைகள், அவங்க சூழ்நிலைகளை புரிஞ்சுகிட்டு பேசுற ஒரு நுட்பமான உரையாடல். சரியா சொன்னீங்க. அதாவது அவங்கள வற்புறுத்துற மாதிரியோ துரத்துற மாதிரியோ இல்லாம, இது அவங்களுக்கும் நமக்கும் ஒரு ஃபீல் குட் அனுபவமா இருக்கணும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஆனா நடைமுறையில இதுதான் பெரிய சவாலே. ஆமா. ஒரு டீல முடிக்கணுங்கிற பதற்றத்துல இந்த ஃபீல் குட் அனுபவத்தை எப்படி உருவாக்குறது? இங்கதான் நாம மனநிலைய டெக்னிக்கோட இணைக்கணும். அந்த 12 வகையான ஃபாலோ அப்ஸ ஒரு லிஸ்டா பார்க்காம, ஒரு பயணத்தோட 3 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். அப்போ இன்னும் தெளிவா புரியும். ஓ, அது நல்ல ஐடியாவா இருக்கே. எப்படி? முதல் கட்டம் ஈர்ப்பு மற்றும் அழைப்பு கட்டம், த அட்ராக்ஷன் அண்ட் இன்விடேஷன் ஃபேஸ். ரெண்டாவது மாற்றம் மற்றும் முடிவெடுக்கும் கட்டம், த கன்வர்ஷன் அண்ட் க்ளோசிங் ஃபேஸ். மூணாவது தக்க வைத்தல் மற்றும் வளர்ச்சி கட்டம், தி ரிட்டென்ஷன் அண்ட் growth ஃபேஸ். இப்படி புரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டத்தோட நோக்கமும் நமக்கு தெளிவா புரியும். இது கேட்கறதுக்கே ரொம்ப எளிமையா இருக்கு. சரி, அந்த முதல் கட்டம் ஈர்ப்பு மற்றும் அழைப்பு கட்டம், அது பத்தி சொல்லுங்க. அங்க என்ன நடக்குது? இந்த கட்டத்தோட தத்துவம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒருத்தரை துரத்தக்கூடாது, அதுக்கு பதிலா உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கணும். அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி ஆதாரத்துல வர்ற முதல் சில ஃபாலோ அப் ஆன ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ அப், இன்விடேஷன் ஃபாலோ அப், இதெல்லாம் இதுக்குள்ளதான் வரும். உதாரணமா? இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் சும்மா குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது ஃபாலோ அப் இல்ல. அது ஒரு மாதிரி ஸ்பாம் மாதிரி. ஆமா, அது எரிச்சலூட்டும். அப்போ சரியான ஃபாலோ அப் எப்படி இருக்கணும்? நீங்க சந்திச்சப்ப பேசின ஒரு விஷயத்த வச்சு பேசலாம். வணக்கம், அன்னைக்கு நம்ம பேசின விஷய சம்பந்தமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கு, உங்களுக்கு அனுப்புவான்னு கேட்கறது ஒரு வேல்யூ ஆடட் ஃபாலோ அப். ஓகே, சம்பந்தப்பட்டது. நம்ம தேடி போறதை விட நம்மள தேடி வர்றதுக்கு தான் நம்ம அதிக மதிப்பு கொடுப்போம். ஆனா ஒருத்தரை அப்படி நம்மள கேட்க வைக்கிறது எப்படின்னு தான் தெரியல. இங்கதான் தி நெட்வொர்க்கர் ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. நாம ஒரு சிறந்த கேட்பவரா இருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நம்ம ப்ராடக்ட் பத்தியோ பிசினஸ் பத்தியோ பேசாம அவங்களோட தேவைகள், கனவுகள், பிரச்சனைகள் என்னன்னு கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வச்சிருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டா போதும். அவங்களே அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. கரெக்ட். அருமை. அப்போ முதல் கட்டப்போட நோக்கம் துரத்துறத நிறுத்தி ஈர்ப்பை உருவாக்குறது. சரி, ஒரு வழியா அவங்க மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டு பிரசன்டேஷனையும் பார்த்துட்டாங்க. இப்போ 2வது கட்டத்துக்கு வரோம். மாற்றம் மற்றும் முடிவெடுக்கும் கட்டம். இதுதான் ரொம்ப பதற்றமான கட்டம் இல்லையா? நிச்சயமா. இங்கதான் பெரும்பாலான பேர் தப்பு பண்றாங்க. பிரசன்டேஷனுக்கு பிறகு அவர் என்ன நினைப்பாரோங்கிற பதற்றத்துல தொடர்ந்து கால் பண்ணி, என்ன சார் முடிவு பண்ணீங்க, சேரலாமான்னு கேட்டு ஒரு பிரஷரை கொடுத்துருவாங்க. ஆமா, அது உறவையே கெடுத்துக்கும். அதுக்கு பதிலா அகம் ஆதாரம் ஒரு அருமையான 7 நாள் கல்வி திட்டத்தை முன்வைக்குது. ஒரு நிமிஷம், ஃபாலோ அப் பண்ணாம ஒரு வாரம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுமா? இது கொஞ்சம் ரிஸ்கா தெரியலையா? அந்த ப்ராஸ்பெக்ட் நம்மள மறந்துட மாட்டாரா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆனா இங்கதான் அந்த மைண்ட் செட் மாறுது. நீங்க ஒரு சேல்ஸ் பர்சனா இல்லாம ஒரு கன்சல்டன்ட்டா மாறுறீங்க. அந்த ஒரு வாரம் நீங்க அவங்களுக்கு நிதி சார்ந்த அறிவு, ஆரோக்கியம் பத்தின தகவல்கள், தொழில் முனைவு பத்தின புரிதல்னு ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மதிப்புமிக்க தகவலை அனுப்புறீங்க. நீங்க விற்க முயற்சி பண்ணல, கத்து கொடுக்குறீங்க. ஓ,
அப்ப என்ன நடக்கும்? நம்பிக்கை உருவாகும், ஒரு இணைப்பு, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாகும். இப்போ புரியுது. அதாவது வாங்குவாரா மாட்டாராங்கிற நம்ம எதிர்பார்ப்பை முழுசா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சேவை மனப்பான்மையோடு அணுகிறது. இது அவங்களோட சந்தேகங்களை கையாளவும் உதவும் இல்லையா? அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். மிக சரியா சொன்னீங்க. அவங்க என்கிட்ட பணம் இல்லனா நேரம் இல்லன்னு சொல்லும்போது நாம பதற்றப்படாம, நீங்க சொல்றது புரியுது, பலரும் ஆரம்பத்துல இப்படிதான் நினைச்சாங்கன்னு அவங்க இடத்துல இருந்து பேசி உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இங்கதான் மூமோ லேன்ஸ் ஆதாரத்துல இருக்கிற புள்ளிவிவரம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. 80%க்கும் அதிகமான விற்பனைகள் 5வது ஃபாலோ அப்புக்கு அப்புறம்தான் நடக்குதாம். ஆனா பெரும்பாலானவங்க 1-2 முயற்சிக்கு பிறகு கைவிட்டுடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த 7 நாள் கல்வி திட்டம்ங்கிறது கைவிடாம, அதே சமயம் அழுத்தம் கொடுக்காம தொடர்ந்து தொடர்புல இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. வாவ்! அப்போ க்ளோசிங், பேமெண்ட் ஃபாலோ அப் கூட இந்த அப்ரோச்னால ஈஸியாகிடும். அவங்க நம்மள நம்ப ஆரம்பிச்சிட்டா பணத்தை எப்படி கட்டணும்னு அவங்களே கேட்பாங்க. சரி, இப்போ 3வது கட்டத்துக்கு வருவோம். விற்பனை முடிஞ்சிருச்சு, அவரும் நம்ம டீம்ல சேர்ந்துட்டார். இதோட ஃபாலோ அப் முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா இங்கதான் உண்மையான ஃபாலோ அப் ஆரம்பிக்குது. இதுதான் தக்க வைத்தல் மற்றும் வளர்ச்சி கட்டம். அகம் ஆதாரத்தின்படி இது நியூ மெம்பர் ஃபாலோ அப். புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஃபாலோ அப். ஆமா. ஒருத்தர் பணம் கட்டி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர அப்படியே விட்டுடுறது தான் நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க கூட இதுல கோட்டை விட்டுடுறாங்க. அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கறது, ஆரம்பகட்ட சவால்களை சந்திக்க உதவுறது, நம்ம சிஸ்டம்ல அவங்கள முழுசா இணைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நல்ல சேவை தான். புது ரெஃபரல்களை பெற்றுத் தருங்கிறது இதுக்கு அடிப்படை. சரி, இந்த கட்டத்துல ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோ அப்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ஃபாலோ அப்? இது ஒரு அருமையான கேள்வி. இது தலைவர்களுக்கான ஃபாலோ அப். ஏற்கனவே சுறுசுறுப்பா இருக்கிற உறுப்பினர்களை வெறும் விற்பனையாளர்களா பார்க்காம அவங்கள அடுத்த கட்ட தலைவர்களா உருவாக்குறது தான் இதோட நோக்கம். அவங்க கோல்ஸ் பத்தி பேசுறது, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறது, அவங்கள அங்கீகரிக்கிறது, இதெல்லாம் இதுல அடங்கும். இதுதான் டூப்ளிகேஷனுக்கு வழிவகுக்கும். டூப்ளிகேஷன். இந்த வார்த்தைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அடிக்கடி கேக்குறோம். அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. டூப்ளிகேஷன்னா உங்கள மாதிரியே சிந்திச்சு, செயல்பட்டு, முடிவெடுக்கிற திறனுள்ள தலைவர்களை உங்க டீம்ல உருவாக்குறது. நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதே அவங்களும் அவங்க டீமுக்கு செய்யும்போது உங்க பிசினஸ் தானா வளர ஆரம்பிக்கும். ஓ, இதோட விளைவு தான் பாசிவ் வருமானம். அதாவது நீங்க நேரடியா களத்துல வேலை செய்யாத நேரத்துல கூட உங்க டீமோட செயல்பாடுகள் மூலமா உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் வர்றது. இந்த டூப்ளிகேஷனை உருவாக்குறதுல ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோ அப் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. புரியுது. ஆனா எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறது இல்லையே. சிலர் சேர்ந்ததுக்கு அப்புறம் செயல்படாமலே போயிடுறாங்களே, அவங்கள என்ன பண்றது? இன்ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோ அப்னு ஒன்னு இருக்கிறத பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் இந்த சிஸ்டத்தோட ரொம்ப ஆழமான ஒரு மனிதாபிமானமான பகுதின்னு சொல்லலாம். செயல்படாம இருக்கிற உறுப்பினர்களை ஒருபோதும் கைவிட்டுடக்கூடாது. ஒருவேளை அவங்களோட தற்போதைய சூழ்நிலை சரியா இல்லாம இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். அவங்கள தொடர்ந்து தொந்தரவு பண்ணாம அப்பப்போ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது, பண்டிகைகளுக்கு வாழ்த்துறது, பொதுவான தகவல்கள் அனுப்புறதுன்னு ஒரு மெல்லிய தொடர்புல வச்சிருக்கணும். பிசினஸ் உறவு இல்லைன்னாலும் ஒரு நல்ல மனித உறவை பேணணும். அவங்க எப்ப வேணாலும் திரும்ப ஆக்டிவ் ஆகலாம், இல்ல ஒரு நல்ல கஸ்டமரா மாறலாம். இது நீண்ட கால நோக்கோட சிந்திக்கிறது. குறுகிய கால லாபத்தை மட்டும் பார்க்காம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆக இந்த 3 கட்டங்களும் இணைச்சு பார்க்கும்போது ஃபாலோ அப்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம்னு தெளிவா தெரியுது. ஆ, இது ஒரு நேர்கோடு இல்ல, ஒரு வட்டம். இன்ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறவர் திரும்ப ஆக்டிவ் ஆகி புது ப்ராஸ்பெக்ட்களை கொண்டு வருவார். அந்த பயணம் திரும்பவும் தொடங்கும். இதையெல்லாம் தனித்தனியா செய்யறதோட எல்லாரையும் ஒரு பொதுவான தளத்துல இணைச்சு தகவல் பரிமாறிக்கிறது தான் காமன் ஃபாலோ அப். ஓ, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. கரெக்ட். வாட்ஸ்அப் குரூப் இல்ல டெலிகிராம் சேனல் மூலமா பொதுவான அப்டேட்ஸ் அனுப்புறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த சிஸ்டம், இந்த டெக்னிக்கல் எல்லாம் அருமை. ஆனா இதையெல்லாம் செயல்படுத்த தேவையான அந்த மனநிலைக்கு திரும்ப வருவோம். தி நெட்வொர்க்கர் ஆதாரம் எதிர்மறையான மனநிலை எதிர்மறையான விளைவுகளை ஈர்க்கும்னு சொல்லுது. ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசுல என்ன ஓடணும்? ஒரு கண யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு கால் பண்ண போறீங்க. உங்க மனசுல ஐயோ இவர் என்ன சொல்வாரோ, இவர் நோ சொல்லிட்டா என்ன பண்றது, இந்த டீலை எப்படியாவது முடிக்கணும்னு ஓடுனா உங்க குரல்ல அந்த பதற்றம், அந்த விரக்தி தெரிஞ்சிடும்.
உண்மைதான். அத எதிர் முனையில இருக்கிறவரால நிச்சயம் உணர முடியும். அந்த பிரஷர் நம்மள அறியாமலேயே பேச்சுல வெளிப்பட்டுடும். அதுக்கு பதிலா அகம் ஆதாரம் சொல்ற மாதிரி இவர் வாங்குவாரா மாட்டாராங்கிற எதிர்பார்ப்பே தூக்கி எறிஞ்சிட்டு, இந்த உரையாடல் மூலமா இவருக்கு நான் எப்படி உதவ முடியும், இவரோட வாழ்க்கையில ஒரு சின்ன நேர்மறையான மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும்னு ஒரு சேவை மனப்பான்மையோட கூப்பிட்டா உங்க குரல்ல ஒருவித அமைதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும். அந்த உரையாடலோட போக்கே மாறிடும். நீங்க விற்பனை செய்யல, ஒரு தீர்வை வழங்குறீங்க. இந்த மனநிலை தான் எல்லாத்தையும் விட முக்கியம். சரியா சொன்னீங்க. ஆகா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கிறவங்களுக்கு இது என்ன அர்த்தத்தை தருதுன்னு தொகுத்து பார்த்தா, ஃபாலோ அப்புங்கிறது தானா நடக்கிற ஒரு செயல் இல்ல. அது திட்டமிட்டு உருவாக்கப்படுற ஒரு சிஸ்டம். அது அழுத்தத்தை பத்தினதில்ல, கல்வி மற்றும் சேவையை பத்தினது. வற்புறுத்துறது, கெஞ்சுறது, துரத்துறது இது எல்லாம் தவிர்த்து 2 பேருக்குமே ஒரு நல்ல அனுபவமா அதை மாத்தணும். ஆமா, நீங்க என்ன செய்றீங்கங்கிறது முக்கியம்தான். ஆனா, அதை என்ன மனநிலையோட செய்றீங்கங்கிறது அதோட முக்கியம். சேவை, கல்வி மற்றும் உண்மையான இணைப்பு. இதோட இறுதி நோக்கம் மக்கள் உங்க கிட்ட இருந்து வர்ற தகவல்களுக்காகவும் உங்க அழைப்புகளுக்காகவும் காத்திருக்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறது தான். இறுதியா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வி. புகழ்பெற்ற அமெரிக்க ஷோமேன் பிடி ஃபார்னம் சொன்னதா ஒரு விதி உண்டு. உங்கள் வாடிக்கையாளர்களிடம் எப்போதும் கனிவாகவும் அன்பாகவும் இருங்கள். அவர் சொன்னார், ஒரு முரட்டு வியாபாரி ஒரு விற்பனையே செய்வான், ஆனால் ஒரு அன்பான வியாபாரி வாழ்நாள் முழுவதும் ஒரு வாடிக்கையாளரை பெறுவான். இந்த தத்துவத்தை நாம இன்னைக்கு பேசின இந்த ஃபாலோ அப் கட்டங்கள்ல குறிப்பா உங்களுக்கு ரொம்ப சவாலா தோன்ற ஒருத்தர்கிட்ட எப்படி பயன்படுத்தலாம்? இதன் மூலம் ஒவ்வொரு உரையாடலையும் அதோட முடிவு வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியே இருந்தாலும் சரி, உங்கள் நீண்டகால நற்பெயருக்கான ஒரு முதலீடா எப்படி மாத்துவீங்க?